நேருன்னு ஃபால்னா ஆக்சிடென்ட். ஸோ இந்த பேஜ்ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணும். So say in CD photos and ordnance CD Zatsezu. See the pictures and order the sentence. இந்த சென்டென்ஸ் வந்து பிக்சர்ஸ்க்கு மேட்ச் பண்ணணும். ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஏ. ஓகே. Third one okay. So Frau Pohn bekommt ein Rezept for eine Salbe. ஸோ அவங்க ஆயின்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. Frau Pohn receives a prescription for an ointment. Salbe ointment. Frau Pohn hatte einen Unfall. So Frau Pohn had an accident. Her knee is verletzt. Her knee is injured. Verletzt injured. Frau Dr. Klimke macht einen Verband. So Dr. Klimke வந்து bandage கட்டுறாங்க. எதுமா? அது போட இதுவே போடலாம். ஸோ என்ன ப்ரொஃபஷன்னா இட்ஸ் பின் ஆர்ட்ஸ் இல்லை இட்ஸ் பின் ஆர்ட்ஸன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து டாக்டர் அப்படின்னு இந்த டாக்டரே சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. நீங்கள் ப்ரொஃபஷன் சொல்லும் போது தான் இட்ஸ் பின் ஆர்ட்ஸா இல்லை ஆர்ட்ஸ்டன். Ordnen Sie das Gespräch, hören Sie dann kontrollieren Sie. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா லிசன் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. மார்க் பண்ண முடியுதா? இல்லை ஆடியோ கேட்குறீங்களா? ஓகே, நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன், செக் பண்ணுங்க.
மார்க் பண்ணிட்டீங்களா? அப்படி சொல்லாம கரெக்டா சொல்லணும், படிக்கணும். You should read. Was ist los, Frau Pohn? Ich hatte einen Unfall mit dem Fahrrad, mein Knie tut weh. ம் 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 One mush is 10 Farban excellent. ம் படிங்க அடுத்தது. ம் 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 ஓகே, எல்லாம் கரெக்டு. ஆனால் ப்ரொனன்சியேஷன் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நிறைய மிஸ் ஆகுது. சரிங்களா? அந்த அலாங்க ஆப்பில் மறுபடியும் இந்த ஆடியோ கேட்டு கேட்டு அந்த என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? So, was ist los, Frau Pohn? Ich hatte einen Unfall mit dem Fahrrad. Mein knee tut weh. So, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சைக்கிளில் போகும்போது. My knee tut weh. My knee is paining. Painingக்கு tut weh. Legen Sie sich dahin bitte, tut das weh. So, please lie down behind. பின்னாடி பெட்டில் படுத்துக்கோங்க. Is it paining? Pain இருக்கா அப்படின்னா yeah, ein bisschen, aua. So, ein bisschen a little. அவான்றது அந்த வலிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி அவா, அவுச், இந்த மாதிரி சொல்லுவாங்க. Ich muss die Wunde sauber machen, dann mache ich einen Verband. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஊண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேண்டேஜ் கட்டுறேன். அதுக்கு என்ன சொல்கிறேன், ஒன் மோஸ் இஷ் தென் ஃபர்பான் வெக்ஸலன். நான் மறுபடியும் இந்த பேண்டேஜ் எப்போ சேஞ்ச் பண்ணணும்? Immer morgens und abends bewegen Sie das Bein nur wenig. Ich gebe Ihnen auch ein Rezept for eine Salbe. ஸோ ஆல்வேஸ் மார்னிங் ஈவினிங் வந்து பேண்டேஜ் மாற்றணும். உங்கள் லெக்கை வந்து ரொம்ப கம்மியாக மூவ் பண்ணுங்க. nur wenig, only little. Ich gebe Ihnen neu keinen Rezept. I'm also giving you a prescription for a ointment. Dann gehe ich gleich zur Apotheke und hole die Salbe. Muss ich noch einmal zur Kontrolle kommen? So, okay, then I'll go immediately to the pharmacy and I'll pick up the ointment. ஸோ மறுபடியும் எப்போ செக்கப்புக்கு திருப்பி வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 9 aber bei Problemen kommen Sie bitte gleich. ஆனால் ப்ராப்ளம் இருந்தால் உடனே வாங்க. Auf Wiedersehen und gute Besserung. Auf Wiedersehen, bye, see you again, get well soon. Gute Besserung வந்து get well soon. Okay, vielen Dank, auf Wiedersehen, many thanks, see you again. ஓகேவா? நெக்ஸ்ட் nach der Arztbesuch. ஸோ ஆஃப்டர் டாக்டர் விசிட் என்ன பண்ணியிருக்காங்க, Frau Pohn berichtet. ஸோ Frau Pohn வந்து வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. was is richtig? இதில் அவங்க 5 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அதை வந்து க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜால் 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 அப்படின்னு ஜாலன். நம்ம இதுக்கு முன்னாடி ஓலன், குவனன், மிஸ்ஸன் மாடல் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த அதோட சேர்த்து இப்போ ஜாலன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஜாலன்னா ஷுட் இல்லை ஷால், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
தி ஆட்ஸ் that டாக்டர் சொல்றாங்க வெக்ஸலன் ஜிடி ஃபர்பாண்ட் பேண்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இது எப்படி வந்து அவங்க சொல்லுவாங்க டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஐ ஷுட் இஷ் ஜால் தென் ஃபர்பாண்ட் வெக்ஸலன் ஐ ஷுட் சேஞ்ச் த பேண்டேஜ். சரிங்களா? ஸோ இதில் 5 ஸ்டேட்மெண்ட்ல டாக்டர் சொன்னது எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்? இஷ் ஜால் ஏடன் மார்கன் டெர் ஃபர்பாண்ட் வெக்ஸலன். Richtig. Richtig. Yeah, richtig. Okay. Ich soll viel schlafen. என்னாச்சு மீனிங் என்னன்னு தெரியலையா? என்னன்னா ஸ்லாஃபன் என்னது? ஜால்ப தான் ஆயின்மெண்ட். ஸ்லாஃபன் என்னது? இது ரொம்ப நாளா வந்துட்டே இருக்கு லெசன்ஸ்ல டெய்லி கேட்குறோம். ஸோ அப்போ நீங்கள் யாருமே ஒக்காபுலரி படிக்கிறது இல்லை ரைட்டா? சுஜிதா நீங்க மறந்துட்டீங்களா? ஸ்லாஃபன் என்ன? ஸ்லீப். I should sleep a lot. இது சொன்னாங்களா டாக்டர்? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? சொல்லல. Ich soll das Bein nur wenig bewegen. ஃபால்ஸா? ரிஸ்ட் இங்க சொல்லியிருக்காங்கல்ல bewegen Sie das Bein nur wenig. லெக்கை வந்து ரொம்ப கம்மியாக மூவ் பண்ணுங்க, ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்டிக் இஷ் ரிசால்வ் பை ப்ராப்ளம் சோஃபோர்ட் காமன். ப்ராப்ளம் இருந்தால் வர சொல்லியிருக்காங்க இமீடியட்டாக. ஓகே. இஷ் ரிசால்வ் ஃபீல் டீச்சிங்கன். ஃபால்ஸ். ஓகே. Ich bin so krank, arbeiten Sie so weit. Was sagt die Frau? Was sagt der Mann? ஸோ இது வந்து ஐ எம் ஸோ சிக். இது வந்து இவர்கிட்ட இந்த லேடி வந்து இந்த ஒர்க்கை பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது ப்ராட் கவுஃபன். எப்படி சொல்லுவாங்கன்னா கவுஃப் பிட்டர் ப்ரோட். ப்ளீஸ் பை பிரெட். சரிங்களா? கவுஃப் பிட்டர் ப்ரோட். இதுக்கு இவர் என்ன சொல்வாரு? இஷ் ஜால். இது வந்து இங்க நடுவில் வெறும் இஷ் ஜால் மட்டும்தான் ஆட் பண்ணும். இஷ் ஜால் ஜூ ஹவுஸே பிளைபன் ஐ ஷுட் ஸ்டே அட் ஹோம். ஸோ இங்கே வெறுமே இஷ் ஜால் மட்டும்தான் ஆட் பண்ணும். ஆனால் 1 2 வந்து மாறி இருக்கும், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நீங்கள் தான் என்னன்னு கண்டுபிடிச்சி போடணும். ஸோ அவுஸ்டேயன். அவுஸ்டேயனுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க? ப்ளீஸ் கெட் அப் எப்படி சொல்லுவாங்க? இங்கே கவுஃபனுக்கு பாதி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, KAUF வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க? இருங்க.
stay bitte auf. புரியுதுங்களா? ப்ளீஸ் கெட் அப் அப்படின்னு சொல்றதுக்கு stay bitte auf. இதுக்கு இவர் என்ன சொல்வாரு? viel schlafen. அதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? நீங்க வந்து ich soll viel schlafen. அவ்வளவுதான். வெறும் ich soll மட்டும்தான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். 1 2 மாறி இருக்கும். அது எதுக்குன்னு கரெக்டா மேட்ச் பண்ணணும். அவ்வளவுதான். So das Mittagessen kochen. இதுக்கு எப்படி சொல்வாங்க? நான் என்ன சொல்லிருக்கேன்? பாதி தான் எடுக்கறாங்க. Koch bitte das Mittagessen. சரிங்களா? இங்க பாதி தான் எடுக்கறாங்க. இங்க ஸ்டேஹனுக்கு ஸ்டே, கவுஃபனுக்கு கவுஃப். ஸோ எப்படி பண்ணாலும் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ரிப்ளை சொல்றாரு? Ich soll nicht arbeiten. I should not work. வேலை செய்யக்கூடாது. Die Kinder abholen. இது எப்படி சொல்வீங்க? abholen வந்து பிரிக்கணும். Hol bitte die Kinder ab. abholen பிரிக்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சில்ட்ரனை பிக்கப் பண்ண சொல்றாங்க. Ich soll nicht Auto fahren. ஓகே. deine Mutter anrufen. உங்க மதருக்கு கால் பண்ணுங்க. இதுவும் பிரிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்க. ஏன் ஃபுல்லா எடுக்கிறீங்க? ஹோலன் இருக்கு. நான் இங்க ஹோலன் எடுத்தேன்னா அதானே செக் பண்ண சொல்றேன் நாங்க. டைன முட்டர். ஸோ இங்க டைன உன்னுடைய அம்மான்னு சொல்லியிருக்காங்க. டி முட்டர் தான், அது ஃபெமினின் தான். ஆனா இங்க டைனே கொடுத்ததுனால டைனவே யூஸ் பண்ணிக்கலாம். ரூஃப் பிச்சர் டைன முட்டர் அன். ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்க? கரெக்ட். தஸ் ஆட்டோ வாஷன். சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க? Ich soll den Arm nicht bewegen. I should not move my arms. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதி பாதி தான் இருக்குது. கவுஃப் பிச்சர் ப்ரோட், ஸ்டே பிச்சர் ஆஃப், காக் பிச்சர், ஹோல் பிச்சர் அப், ரூஃப் பிச்சர் அன், வாஷ் பிச்சர்,
ஸோ இந்த மாதிரி பாதி பாதி தான் இருக்கு சரிங்களா இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ஏதாவது ஐ ஷுட் நாட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஐ ஷுட் இல்லை ஐ ஷுட் நாட் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் இஸ் ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணும். சரி ஓகே. அட் த டாக்டர், இப்போ டாக்டர் கிட்ட 3 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 ஸ்டேட்மெண்ட் இது வந்து எந்த பேஷண்ட்டுக்கு யார் சொல்றா? ஃபர்ஸ்ட் பிக்சரா? Ich bin total erkältet und krank. Erkältetனா என்ன தெரியுமா? கோல்டு. So fully cold and I am sick. அப்ப எது? B. Ich kann den Arm nicht bewegen. I am unable to move my hand. Okay, my arm tut sehr weh. My arm is paining. அதுவும் செய்தான். Near is so schlecht. I'm என்ன சொல்றது? I am not good. Ich habe Bauchschmerzen. Bauch என்ன பார்ட்? பாடி பார்ட்ல செக் பண்ணுங்க. பேக் இல்லம்மா, பவுக்குன்னா பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜ்லயே பார்க்கலாம்ல. ஸ்டமக். ஸோ ஸ்டமக் பெயின். Ich muss immer husten und habe Fieber. Okay, hustenனா cough. Always cough வந்துட்டே இருக்கு and have fever. ஃபீவர்னா ஃபீவர். ஓகே. இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க? பேஷண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? இப்போ 9 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ABCல யார் யாருக்கெல்லாம் சொல்றாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னு மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ வரும். அது என்ன ஆடியோன்னு பார்த்துட்டு ஏவோட ஆடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எதெல்லாம் ஏக்கு சொல்லியிருக்காங்க அதை மார்க் பண்ணும். ஓகே, எதெல்லாம் ஏக்கு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்என்சி ஹைட்டனிக்ஸ். டோன்ட் ஈட் எனிதிங் டுடே. அது ஓகே, குட். அப்புறம் இல்ல இல்ல அது இல்லை. ஹுஸ்டன் சாஃப்ட் அப்படின்னா காஃப் சிரப்மா. இன்னொன்னு என்ன சொன்னாரு? Yeah, you are not allowed to work. Stay at home. Bleiben Sie zu Hause. Stay at home. அடுத்தது
ம். இல்ல சி முசன் இஸ் கிராங்க் நோஸ்கேன்னு சொன்னாங்களா? சரி நீங்க மறுபடியும் கேளுங்க. Post ocean, that's Kate. Okay. Mit fever, difference in neck, baden order here are a version. நீங்க டப்பாத் எடுக்கக்கூடாது, உங்க ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது ஃபீவர் இருந்துச்சுன்னா. ம். Den Hustensaft. Müssen Sie abends nehmen. காஃப் சிரப் வந்து ஈவினிங்ல எடுத்துக்கணும். அப்புறம் ரவுக்கன் Sie nix. Don't smoke. சரிங்களா? ம். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க. ம். Nehmen Sie zweimal täglich eine Tablette gegen die Schmerzen. ஸோ பெயின்காக பெயின் கில்லர்ஸ் 2 times a day வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராங்க் அண்ட் ஹவுஸ் கேகன். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். ம். ஓகே. ஸோ இங்கே வந்து முசன் நிக்ட் டுர்ஃபன் டுர்ஃபன் சொல்லியிருக்காங்க. முசன் வந்து என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்றதுக்கெல்லாம் மியூசன் சொல்லணும். நிக்ட் டுர்ஃபன் வந்து நாட் அலவுடு. இங்கே பாருங்க ஜி முசன் இன் பெட் பிளைபன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பெட்டில் இருக்கணும் அப்படின்றது. ஜி டுர்ஃபன் நிக்ட் பார்டன், ஸோ டப்பாத் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இல்லை பார்டன் இஸ் ஃபெர்போட்டன், நாட் அலவுடு. ஸோ அப்புறம் டுர்ஃபன் வந்து அலோவ் பண்ண. ஜி டுர்ஃபன் டியூஷன், நீங்கள் ஷார்ட் ஷவர் எடுத்துக்கலாம். ஷவர் வந்து அலவுடு, எர்லாப்ட்னா அலவுடு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்போ வந்து 3 பேருக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்கு முசன்னு, எதுக்கு டுர்ஃபன்னு, எதுக்கு டுர்ஃபன் நிக்ட்டுன்னு சொல்லணும். டுர்ஃபன் வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இஷ் டார்ஃப், தூ டார்ஸ்ட், எரசி. இஷ்ஷுக்கும் எர்எஸ்ஜிக்கும் டார்ஃப் தான் வரும். தூ டார்ஸ்ட். வியரும் ஜிக்கு வந்து டுர்ஃபன், இயருக்கு வந்து டுர்ஸ்ட். இப்போ யோனாஸ் ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து த்ரோட் பெயின். ரவுஸ் கேயன், டீ ட்ரிங்கன். ஸோ டூ டார்ஸ் சின்ன பையன்றதுனால டூ போட்டு பேசியிருக்காங்க. டூ டார்ஸ் நிக்ஸ் ரவுஸ் கேயன், யூ ஆர் நாட் அலோட் டு கோ அவுட். ரவுஸ் கேயன்னா வெளியில போகுது.
Du musst Tee trinken. You have to drink tea. இப்போ ஷாஃப்க்கு வந்து ருக்கன்ஷ்மெட்சன் இருக்கு, பேக் பெயின். ருக்கன்ஷ்மெட்சன் அப்படின்னா பேக் பெயின். அவங்க வந்து ஜாகிங்கும் மெடிக்கமெண்ட் நேமன். எது நாட் அலௌடு, எது அலௌடு, எது பண்ணணும், எதுக்கு மஸ்ட், எதுக்கு நாட் அலௌடு. இங்க வந்து ஜி போட்டு பேசணும், பெரியவங்க இல்லைங்களா. இங்க வந்து சின்ன பையன்றதுனால தூ போட்டு பேசியிருக்காங்க. இவங்க பெரியவங்கன்றதுனால நீங்க வந்து ஜி போட்டு பேசணும், சரிங்களா. ஸோ ஜி போட்டு பேசினா என்ன, ஜிக்கு என்ன வரும் இங்க கான்ஜுகேஷன், டூர்ஃபென். ஜி டூர்ஃபென் நிக்ட் ஜாகின். ஜாகிங்க்கு போகக்கூடாது. ஜி முசன், முஸ்டன் இல்ல முசன், முசன் மெடிக்கமெண்ட் நேமன். ஸோ இப்படிதான் எழுதணும். Sie dürfen nicht joggen. Sie müssen Medikamente nehmen. இப்போ அடுத்தது Frau Fischer had Kopfschmerzen. அவங்க ஹெட்டேக் வந்து Kopfschmerzen. ஸோ ஆர்பைட்னு டேப்லெட் நேமன். இது எப்படி சொல்வீங்க சொல்லுங்க. Very good. Good gemacht. Sie dürfen nicht arbeiten. Sie müssen Tabletten nehmen. So நீங்க work பண்ணக்கூடாது, நீங்க டேப்லெட் எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இந்த கேம் நீங்க என்ன சொல்றது, இப்போ டாக்டர் பேஷண்ட் என்ன மாதிரி டயலாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. இது வந்து 2 பேரா இந்த டயலாக் பண்ணலாம். Sie haben seit 3 Tagen Bauchschmerzen. ஸோ உங்களுக்கு 3 days ஸ்டமக் பெயின் இருக்கு, அது ஒரு சிச்சுவேஷனு. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து Sie haben Kopf und Halsschmerzen. ஹெட்டேக்கும் த்ரோட் பெயினும் இருக்கு, aber kein fever, ஆனா நோ ஃபீவர். இந்த 2 சிச்சுவேஷன், 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டீங்கன்னா, இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, வி கேட் சீனன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. வாஸ் டூ டீனன் வே, உங்களுக்கு என்ன, வாட் இஸ் பெயினிங், வாட் இஸ் ஹர்ட்டிங் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஹாபன் இஷ் பின் கிராங்க், இல்லை மியர் இஷ் லெக்ட், நான் வந்து சிக்கா இருக்கிறேன், இல்லை எனக்கு ஹெல்த் சரியில்லை, ஐம் ஃபீலிங் பேட்ன்றதுக்கு இது சொல்லலாம். இஷ் பின் கிராங்க் இல்லை மியர் இஸ் ஸ்லெக்ட். ஸோ ஹாபன் சி ஷ்மெட்சன், இல்லை எதாவது பெயினிங் இருக்கா, ஹாபன் சி ஃபீவர் இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்னோட தலை வலிக்குது, எனக்கு த்ரோட் வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மைன் காஃப் டுட் வே, வலிக்குதுன்னு சொல்றதுக்கு இஸ் பெயினிங் இல்லை இஸ் ஹர்ட்டிங். மைன ஃபிங்கர் டுன் வே, இது வந்து சிங்குலருக்கு டுட் வே. ஃபிங்கர்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா, ஃபிங்கர்ஸ், அதுக்கு டுன் வே, மை ஃபிங்கர்ஸ் ஆர் பெயினிங். ஓகேவா. சிங்குலருக்கு டுட் வே, ப்ளூரலுக்கு டுன் வே. ஸோ இல்லைன்னா எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல, மை ஹெட் இஸ் பெயினிங் இல்லை மை ஹெட் இஸ் ஹர்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா Ich habe Kopfschmerzen, I have headache, throat ache, stomach ache அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி Kopfschmerzen, Halsschmerzen, Bauchschmerzen. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் Ich schreibe, ich gebe, நான் உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், இல்லை நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு டேப்லெட்டுக்கோ இல்லை ஆயின்ட்மெண்ட்டுக்கோ அதுக்கு நான் கொடுக்குறேன்.
நேமன்சி டேப்லெட் மார்கன்ஸ் லேபன்ஸ் டேப்லெட் வந்து மார்னிங்ஸ்லயும் நைட்லயும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. வி லாங்கர் மூசிஷ் இன் பெட் பிளைபன் நான் பெட்ல எவ்வளோ நாள் இருக்கணும் இல்லை வீட்டில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. ஜி டுர்ஃபன் டுர்ஃபன்னா அலோடு. ஜி டுர்ஃபன் பாடன் நீங்கள் ஷவர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜி டுர்ஃபன் டூஷன் ஜி டுர்ஃபன் நிக்ட் பாடன். இல்லைன்னா ஜி டுர்ஃபன் டூஷன் ஜி டுர்ஃபன் நிக்ட் யுவர் ஹேரை வாஷன். ஸோ உங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, ஆனால் ஷவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜி முசன் டேப்லெட்டர் நேமன் இல்லை ஜி முசன் இன் பெட் பிளைபன் பெட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக இந்த டேப்லெட் எடுத்துக்கணும், இந்த ஆயின்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முசன் யூஸ் பண்ணும். இல்லை அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்களே கேட்கலாம். டார் ஃபிஷ் பாடன் நான் பாத் பண்ணலாமா. டார் ஃபிஷ் ரவுஸ் கேயன் நான் வெளியில் போகலாமா. டார் ஃபிஷ் ஆர்பைட்டன் நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். மூசிஷ் நான் எப்போ இந்த டேப்லெட் மூசிஷ் நாக்டெம் எஸ்என் டேப்லெட் நேமன் நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாக்டெம் எஸ்என்னா ஆஃப்டர் ஃபுட்டு இந்த டேப்லெட் எடுத்துக்கணுமா இல்லை பிஃபோர் ஃபுட்டு. ஃபார் டேம் எஸ்என் ஃபார்னா முன்னாடி, நாக்குன்னு ஆஃப்டர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஏதாவது டயலாக் ப்ளே பண்றீங்களா? சும்மா இப்போ சுஜிதா டாக்டர் இல்லை நீங்களே சுஜிதா டாக்டர் நீங்க பேஷண்டா பண்ணுங்க. ஆஷா சுஜிதா கிராங்க் அவரு mein Hals tut weh இல்லைன்னா ich habe Halsschmerzen. அதுக்கு நீங்க ich schreibe ihnen ein Rezept for Tabletten டேப்லெட்டுக்கு நம்ம எழுதி தரேன். ஸோ இவங்க ஹால்ஸ் பெயின்னு சொல்லியிருக்காங்க, த்ரோட் பெயின் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஹாபன்சி ஹூஸ்டன் காஃப் இருக்கான்னு கேட்கலாம் நீங்க. ஹாபன்சி ஹூஸ்டன் ஹூஸ்டன் அப்போ ich schreibe ihnen ein Rezept for Tabletten und Hustensaft cough syrup. Bleiben wie lange muss ich im Bett bleiben. எவ்வளோ நாள் பெட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம் Zweittage 2 days. Sie dürfen nicht rausgehen, Sie müssen Tabletten nehmen. இல்லை டீ ட்ரிங்கன் டீ குடிக்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க நாளைக்கு வரும்போது முழுசா ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் எதுமா சின்ன பசங்களா இருந்தா சொல்லலாம். ஓகேங்களா? பெரியவங்க யார் வந்தாலுமே ஜி போட்டு தான் பேசணும். இங்க சின்ன பையன் 10 வயசு பையன்றதுனால தூ போட்டு பேசியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். நீங்க ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க.